நேர்களே, இன்றைக்கு சர்வதேச செய்தியில இந்தியா, பிரேசில், அது மட்டும் இல்ல சீனா அதிர்ச்சி அடைந்திருக்கிற ஒரு தகவலை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 500% இந்தியாவுக்கு இப்ப இருக்கிற 10 மடங்கு அதிகரிக்கிறதற்காக அவருடைய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பங்குச் சந்தையில அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு வெளியாக போகிறது. அதற்காக ரஷ்யாவிடத்தில் யாரெல்லாம் போருக்கு பணத்தை கொடுக்கிறார்களோ, அந்த ஸ்கீம் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா, ரஷ்யாவிடத்தில் பணம் வழங்கும் அனைத்து நாடுகளுக்கும் தடை. இந்தியா ரஷ்யாவுக்கு போர் செய்யறதுக்காக பணம் கொடுக்குறாங்க. இந்தியா நம்ம நாடு அவங்கள்ட்ட எண்ணெயை வாங்குறாங்க. ஒருவன் 50 ரூபா சொல்றான், ஒருத்தன் 40 ரூபா சொல்லும்போது விலை கம்மியான இடத்துல தான் வாங்குவாங்க. இந்தியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் சொல்றதுதான் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு 500%. இந்த முடிவு இந்திய பங்குச் சந்தையில் இன்று ஏற்றுமதி என்ற வார்த்தையை முதலீட்டாளர்களை மிகப்பெரிய அளவில் அதிர வைத்து விட்டது என்கின்ற செய்தி இன்னைக்கு இன்டர்நேஷனல் முதலீட்டாளர்கள் எக்கனாமிக் ஃபாரத்தில் வெளியாயிருக்கிறது. அந்த செய்தியை நாம பார்க்க போறோம். அமெரிக்கா இந்தியா மீது 500% வரியை இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய வரியாக விதிக்கும் என்ற தகவல் வெளியான சில நிமிஷத்திலேயே ஏற்றுமதியை பெரிதும் சார்ந்திருக்கும் இந்திய நிறுவனங்கள் பங்குகள் மளமளன்னு சரிஞ்சிட்ட. மளமளன் சீட்டு கட்டு மாதிரி. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஜவுளித்துறையினுடைய ஜாம்பவான்கள், எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் கடல் உணவு நிறுவனங்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய அவந்தி ஃபீட்ஸ் போன்ற பங்குகள்லாம் சுமார் 13% வரை முதலீட்டாளர்களுக்கு அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பை கேட்டு பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த வரி மிரட்டல் வெறும் எச்சரிக்கையா அல்லது வர்த்தக போர் ஆரம்பமா என்ற அச்சம் இந்திய சந்தையை சூழ்ந்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய இந்த அதிரடி மாற்றத்தை இந்தியா ஏற்றுமதி துறையில முதுகெலும்பை உடைக்குமா, இந்த சரிவிலிருந்து பங்குகள்லாம் மீளுமா, இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்பினுடைய மிரட்டல் எப்படி இருக்குன்னா, ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் மிரட்டிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் இடையான அந்த போர் மூண்டதிலிருந்து 3 ஆண்டுகளை கடந்தும் இப்போ அந்த மிரட்டல் தொடர்கிறது. இதனிடையே இந்தியா மட்டுமல்லாமல் சில நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிக 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 கடுமையான எச்சரிக்கை செய்து வருகிறார். இந்த சூழலில் தான் ரஷ்யாவோடு போர் செய்யக்கூடிய உக்ரைனுக்கு எதிராக இந்தியா பணத்தை கொடுக்குது அப்படின்னு 500% இறக்குமதி வரி விதிக்கும் இந்த பொருளாதார தடைக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறார் என்ற செய்தி இந்திய பங்கு சந்தையில பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ், நான் ஏற்கனவே சொன்னதான், இது எல்லாமே 13% சரிவை கண்டிருக்கிறது. இது 52 வாரம் குறைந்தபட்ச விலையான 597 ரூபாயை எட்டியிருக்கிறது. ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதே போல இந்தியாவுடைய இறால் தீவனம் மற்றும் ஏற்றுமதி முன்னதில் இருக்கக்கூடிய அவாந்தி ஃபீட்ஸ் ரொம்ப முக்கியமான ஷேர், அது 8.4% சரிவு கண்டிருக்கிறது. எபாக்ஸ் ப்ரோசன் ஃபுட்ஸ் இந்த பங்கு 8% சரிவு. பியர்ட்ஸ் குளோபல் இது 11% சரிவு. இதெல்லாம் நான் எதுக்குன்னா ஒரு 3 நாள் சொல்லிட்டேன். இப்படி ஏராளமான சரிவு வரப்போகுது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தான் அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வந்தது. இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த 500% வரி ஆயுதத்தை ட்ரம்ப்ல கையில் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே 50% வரியானது அமலில் உள்ள நிலையில் இப்பொழுது 500% ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு கடுமையான பிரச்சனையை சந்திக்க போகிறது. ஏற்றுமதி நிறுவனங்கள் வருவாய் மற்றும் லாபம் ரொம்ப குறைஞ்சிரும், பங்குகள் ரொம்ப சரியும். 50% 70% அமெரிக்க சந்தையை தான் நம்பியிருந்தாங்க. பாருங்க, 70% இந்தியாவில் நான் சொல்லக்கூடிய இறால் ஃபுட்டு இதெல்லாம் அமெரிக்கா சந்தை தான். இப்போ அந்த 500% வரி அதிகரித்ததால இந்த நிறுவனங்கள் பொருட்கள் அமெரிக்காவில் விற்க முடியாத அளவிற்கு விலை அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு சின்ன சொல்றேன், இந்த பேனாவை 10 ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணா இந்த 10 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 1 ரூபா. இப்போ 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட போறாங்க.
500%. அதாவது 10% ₹1, 100% எவ்வளோ ஆச்சு? ₹20, 500% ₹50. ₹10 அமெரிக்காவுக்கு அனுப்புற இந்த இதை ₹12 வித்தா ₹15 விற்கலாம். இதை ₹50 வித்தா யார் வாங்குவா? உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. அதான் ஒரு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யற ₹10 பொருளுக்கு ₹50 விற்க வேண்டும். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது இந்திய பொருட்களுடைய விற்பனை குறைக்கலாம், வழிவகுக்கலாம். இந்த நிலையில்தான் இந்தியாவுடைய பங்கு சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு ஒரு பேரம் பேசும் உத்தி, அதாவது இது வந்து பார்கெனிங் சிப்பி என்றும், இந்தியா ரஷ்யாவுடனான இறக்குமதியை குறைத்தால் இந்த வரி விலகிக் கொள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட அடுத்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவுக்கான வாக்கெடுப்பு வர இருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய ஏற்றுமதி சார்ந்த பங்குகளில் அதிக ஏற்றங்கள் இறக்கக்கூடும். இது வந்து ஒரு பரிந்துரையாக தனிப்பட்ட ஆய்வாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் நாம இப்போ உங்களுக்கு தரோம் எக்ஸ்பர்ட்ஸ்ல. இது அல்லாம வெனிசுவேலாவில் அமெரிக்கா வந்து பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நாடுகளில் ஒன்று. அமெரிக்காவை உள்ளே விட்டால் ரொம்ப சீக்கிரமாக அது வெனிசுலாவை அடிமைப்படுத்திவிடும். அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளோடு வணிகம் மேற்கொள்வதில் சில பிரச்சனைகள் இருந்தன. இதுக்கிடையில சீனாவினுடைய வளர்ச்சி 21ஆம் நூற்றாண்டுல ரொம்ப பெரிய அளவுல வேகம் எடுத்தது மட்டுமில்ல, அவர்களுக்கு நிறைய வந்து எரிபொருள் தேவை இருந்தது. சீனாவுக்கு இப்ப எப்போ மாட்ட போறாங்க அப்படின்னா, சீனா தான் வெனிசுலாவுடைய உறவு. வெனிசுலாவுடைய கம்யூனிஸ்ட் அரசு இருந்ததுனால சீனாவை அவங்க நம்பினாங்க. 80% வெனிசுலாவிலிருந்து சீனாக்கு தான் வந்தது. எனவே இருவரும் ஒருவருக்கொருவர், வெனிசுலாவும் சீனாவும் உதவி செய்தார்கள். கச்சா எண்ணெய் மட்டும் வழங்கல, வெனிசுவேலா கொடுத்தது. பதிலுக்கு சீனா என்ன கொடுத்தாங்கன்னா பெரிய அளவில் முதலீடுகளை கொடுத்தாங்க. 2016ஆம் ஆண்டுல வெனிசுலா சீனாவிலிருந்து சுமார் 105 பில்லியன், 1 பில்லியன் 2 பில்லியன் இல்லை, அமெரிக்க டாலருக்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு 105 பில்லியன்னா 10 லட்சம் கோடிக்கு மேல. இந்த முதலீடு குறித்து வில்லியம் அண்ட் மேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஆய்வகம் இது உண்மைதான் அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியை வெளியாகி இருக்கிறது. சீனாவினுடைய இந்த முதலீட்டு கடன், சீனாவை வெனிசுலா ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு திடீரென நள்ளிரவுல நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் நிக்கோலஸ் மதுரா சீனாவின் லத்தீன் அமெரிக்க விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிநிதியை கியூக் ஓகே கூட சந்தித்து பேசியிருந்தார். அவர் கைது செய்வதற்கு முன்பு சீனாவுடைய பிரதிநிதியை சந்தித்து பேசினார். அந்த அளவுக்கு வெனிசுலா சீனாவை நம்பியிருந்தது. இப்படி இருக்கையில தான் நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவில் சீனாவால் போடப்பட்ட 45 லட்சம் கோடி முதலீடு இப்போ கேள்வியா இருக்கிறது. 45 லட்சம் முதலீடுனா $500 பில்லியன். இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறார் அமெரிக்க அதிபர். இந்தியாவுடைய நிலைப்பாடு தாங்க. எண்ணெய் வர்த்தகம் கடந்த 2008 இருந்து சீன அரசுக்கு சொந்தமான சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன், வெனிசுலா அரசுக்கு சொந்தமான PDVSA உடன் கூட்டு முயற்சியான பெட்ரோசினோவென்சா என்ற நிறுவனத்தை நிறுவி அந்த நாட்டிலிருந்து மிக மிக கனமான கச்சா எண்ணெய் மேம்படுத்தியது. இந்த கச்சா எண்ணெய் பெரும்பாலும் நேரடியாக சீனாவுக்கு தான் அனுப்பப்பட்டது. இது சவுதி அரேபியா மாறக்கூடிய ஒரு கச்சா எண்ணெய் இல்லை, லைட் வெயிட் கிடையாது. இது வந்து ரொம்ப டென்ட் கூடினது, அடர்த்தி கூடினது. வெனிசுலா பாருங்க, தினசரி 91, அதாவது 9 லட்சம் பீப்பா எண்ணெய்களை 8 லட்சம், அதாவது 9 லட்சம் 8 லட்சம் பீப்பாய்கள் சீனாவுக்கு தினமும் 1 மில்லியன் தான். அவ வந்து உற்பத்தியே 10 லட்சம் பீப்பாய் தான். அதுல 9 லட்சம் பீப்பா சீனாவுக்கு போயிட்டு, அதாவது 90% சீனாவுக்கு இருக்கப்பட்டது. சீன நிறுவனங்கள் இதற்கு ஈடாக வெனிசுலாவுக்கு சுரங்கத்துறை, உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் பில்லியன் டாலர்கள், $45 லட்சம், 45 லட்சம் கோடினா பாருங்களேன் எவ்வளவு பெரிய $500 பில்லியன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 10 லட்சம் கோடி வரை கடன் கொடுத்திருக்கிறாங்க சீனா. சீனா வெனிசுலாவில தொடர்ந்து தொலைத்தொடர்பு துறையில சீன நிறுவனங்கள் ரொம்ப 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 முக்கியமான பங்கேற்றாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கலாயிட்டு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு எதிராக ஹுவாங் டெக்னாலஜிஸ் 2004ஆம் ஆண்டிலே வெனிசுலா அரசனுடைய ஃபைபர் ஆப்டிக் இந்த உட்கட்டமை ஏற்படுத்துவதற்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தனது முதல் ஒப்பந்தத்தை வெனிசும் சீனாவும் மேற்கொண்டது.
அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவுடைய 4G நெட்வொர்க்குக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசியஸ் கனிமங்கள், அதாவது அரிதினும் அரியதான கனிமங்கள். அதே மாதிரி ZT என்னும் சீனாவின் ZTE, சீனாவினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்பம் வெனிசுலா மக்களுக்கு அரசு மானியங்களை அணுக உதவும் ஹோம்லேண்ட் கார்டு என்ற தேசிய அமைப்பை உருவாக்கியது. சீன நிறுவனங்கள் வெனிசுலாவில் அந்த அரசுக்கு சொந்தமான உலோக நிறுவனமான கார்பரேஷன் வெனிசுலா டீகுயான் மூலம் என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. இரும்பு தாது, பாக்சைட், கோல்டு மற்றும் ரொம்ப பிரிசியஸ் கனிமங்கள், மைன்ஸ் திட்டங்கள்ல முதலீடு செய்யறாங்க. இப்ப சிக்கல்ல இப்படி இஷ்டத்திற்கு சீனா முதலீடு செய்த நிலையில தான் 2014 அமெரிக்கா வெனிசுலா மீது கடுமையான தடைகளை விதிச்சாங்க. இதற்கிடையில கச்சா எண்ணெய் வீழ்ச்சி அடைந்திருப்பதால் சீனாவுக்கு திருப்பி செலுத்தும் கடன், இன்னைக்கு அந்த நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயிங் ஆன். வெனிசுலாவில் இப்போ புதுசாக ஒரு அரசு வந்திருக்கிறது. சீனாவுடைய கடன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்த நிலையில மதுரா அமெரிக்காவால் கடத்தப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவோடு சீனாவின் வர்த்தகத்தில் தற்போது மிகப்பெரிய வானலாவிலே ஓட்டை விழுந்திருக்கிறது. ஆக அமெரிக்காவின் நடவடிக்கையால பெரிய பாதிப்புக்கு வெனிசுலாவுக்கு இல்லை, இது சீனா தான் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 500% அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியில இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 17% வர்த்தகங்கள் பாதிப்பு. கிட்டத்தட்ட சீனாவை அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். சீனா 2 நாட்டில் தான் வாங்குறாங்க, ஒன்று வெனிஸ், மற்றொன்று ரஷ்யா. இந்த 2ஐயும் காலி செய்து விட்டுலாம். ரஷ்யா மட்டுமில்லை, ஈரான். இப்ப ஈரானும் அமெரிக்காவுடைய எதிரிகள், ரஷ்யாவும் அமெரிக்காவுடைய எதிரிகள், வெனிசுலாவும் அமெரிக்காவுடைய எதிரிகள். எப்படி திட்டம் போடுறான் பாருங்க. சீனா உலகத்துல பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு பிராக்சியாக, மாற்றாக, அமெரிக்காவுடைய ஆள் இல்லை, எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரண்ட் தொழில்நுட்பம், வைப்ரண்ட் கனிமங்கள், வைப்ரண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் அமெரிக்கா தாக்கு பிடிக்க முடியல, இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் காரிடார் வரைக்கும். அவ்வளவும் காலி செஞ்சே ஆகணும். சீனாவும் இப்ப விட்டா பெரும் சிக்கலாகும். அதுக்கு முதல்ல அவன் கையில வச்சிருக்கிறது வெனிஸ், ஈரான். ரஷ்யாவை நேற்று கப்பலை தாளிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த போர் வருமாங்கிறது பெரும் கேள்வியாக இருக்கிறது. இப்ப நம்ம நாடு 500%, இந்தியா இப்ப பாதிக்கப்பட்டது. சீட்டுக்கட்டுகளை போல் பங்குகள் 13% வரைக்கும் கீழே சாஞ்சிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நமது நாட்டில் எக்ஸ்போர்ட்ல இந்த இறால் மற்றும் சில ஜவுளியெல்லாம் 70% வரைக்கும் அமெரிக்காவுக்கு செல்கிறது. இது பெரும் பாதிப்பை இந்திய வர்த்தகர்களுக்கு ஏற்படுத்த போகுது. இது எப்படி நடக்க போகுது, இன்னும் தொடர்வையானால் டொனால்ட் ட்ரம்புடைய பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையின் மூலம் உலகம் ஒரு கொதிநிலைக்கு சென்றுவிடும். இதுதான் நான் இந்த செய்தியினுடைய பிரின்சிபலா உங்களுக்கு தர்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.